இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் ஏசாயா 46 அதிகாரம் 4 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன். இந்த அருமையான காலை பொழுதுல ஆண்டவர் மிகவும் அர்த்தமுள்ள வார்த்தையை எமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ள ஒரு புது உற்சாகத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கிறது. எங்களுடைய வாழ்க்கைன்றது பல மாற்றங்களையும் சவால்களையும் சூழ்நிலைகளையும் சந்திக்கும் ஒரு பயணமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அத்தியாயமாக நமக்கு இருக்கும். நேற்று நடந்தது இன்றைக்கு நடக்கணும் என்று அவசியம் இல்லை. நேற்றைய தோல்வி இன்றைக்கு உங்களுக்கு அது வெற்றியாக மாறும். நேற்றைய கண்ணீர் இன்றைக்கு ஆனந்த கழிப்பாக மாறும். நீங்கள் நேற்று எந்தெந்த காரியங்களை குறித்து கவலைப்பட்டீங்களோ இன்றைக்கு அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாக அமையலாம். இப்படி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வையும் சூழ்நிலையும் கொடுக்கிறது. எதிர்பாராத நிகழ்வுகள் எதிர்பாராத நேரத்தில் நமக்கு நடக்கிறது. எங்களுடைய மனவேதனை ஏமாற்றங்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளும் போது சில நேரங்களில் என்ன வாழ்க்கை என்ற ஒரு மனத்தளர்வுக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். எங்களை புரிஞ்சு கொள்ள யாரும் இல்லை என்ற ஒரு எண்ணம் எங்களுடைய சிந்தனைக்குள்ள வந்துடும். ஆனால் அந்த நேரத்தில் தான் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் ஆழமாக தியானிக்க வேண்டும். ஏனென்றால் காயப்பட்ட உள்ளத்துக்கு மருந்து ஆண்டவருடைய வார்த்தை. இன்றைக்கும் அதே போல ஆண்டவர் நம்மை தாங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் மிகவும் அன்பானவர். இந்த ஒரு வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய நம்பிக்கையாக இருக்கிறது. மனுஷர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறலாம். நண்பர்கள் நம்மை விட்டு விலகலாம். உறவுகள் இடையிலான உறவு பலவீனமாகலாம். ஆனால் ஆண்டவர் மட்டும் ஒருபோதும் மாறாதவர். நாம் குழந்தையாக இருந்த நாளிலிருந்து இன்று வரை நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்தவர் அவரே. ஒரு தாய் தந்த குழந்தைய மார்பள சுமப்பது போல ஆண்டவரும் தம்முடைய பிள்ளைகளை அன்போடு தாங்குகிறார். நாங்கள் பலவீனப்படும் நேரங்களில் அவர் நமக்கு பலமாய் இருக்கிறார். நாங்கள் கண்ணீர் சிந்தும் நேரங்களில் அவர் கண்ணீர் துடைப்பவராக இருக்கிறார். வாழ்க்கையின் இருள் சூழ்ந்த பாதைகளில் அவர் நமக்கு ஒளியாக முன் செல்கிறார். இன்றைய உலகத்தில் பலர் மன அழுத்தம், பயம், எதிர்கால கவலை போன்றவற்றால் சோர்ந்து போயிருக்கிறோம். பணம் இருந்தாலும் சமாதானம் இல்லை. மக்கள் சுற்றிலும் இருந்தாலும் உண்மையான ஆறுதல் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய சமாதானம் மனுஷன் தரக்கூடிய சமாதானத்தை விட மிகவும் உயர்ந்தது. அவர் தரும் நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்துறதுக்கு உள்ளாக்காது. எனவே நாம் செய்ய வேண்டியது ஒன்று, நம்முடைய பாரங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்பது. நான் தனியாக இல்லை, என்னை தாங்கும் தகப்பன் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளையும் தொடங்க வேண்டும். அப்போது பயம் நம்பிக்கையாக மாறும். என்னுடைய கண்ணீர் சந்தோஷமாக மாறும். இன்று எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மனம் தளராம இருங்க. உங்களை உருவாக்கிய ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நேற்று இருந்தவர், இன்று இருப்பவர், என்றும் இருப்பவர். உங்களோட வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு அடியிலும் அவர் உங்களோடு இருந்து உங்களை தாங்கி உங்களை வழி நடத்துவார். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமேன்.